viewers, welcome to Jeevas Nalabagam. இன்னைக்கு வந்து நான் banana bread செய்யலாம்னு இருக்கேங்க. அது banana கேக்னு சொல்லலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி நல்ல பழம் பாருங்க. இந்த அளவுக்கு கனிஞ்சிருக்குன்னு இந்த நல்ல பழம் நம்ம சொல்லுவோம் லாஸ்ட் ஆகும்போது இந்த கனிஞ்சிருக்குன்னு சொல்ற பாருங்க. அந்த தோல்ல மேல அப்படி டார்க் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி பழம் நான் தேன் வாழை எடுத்துர்க்கேன். ஒரு 4 பழத்தை எடுத்து என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி மசிச்சு வச்சிட்டேன் நல்லா. நீங்க ஃபோர்க் இருக்கு இல்லங்க அதை வச்சு நல்லா மசிச்சு வைக்கலாம். இல்ல ஹேண்ட் மிக்சர் இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன் 1/2 கப் கோதுமை மாவு, சுகர் ஒரு 1/2 கப், 2 முட்டை, அப்புறம் வெண்ணெய் ஒரு 1/2 கப் எடுத்துர்க்கேன். இது நல்லா வெண்ணெய் வந்து இப்போ ரூம் டெம்பரேச்சர்ல வச்சதுனால இது மெல்ட் ஆனது நல்லா உருக்கி நல்லா அப்படியே வெண்ணெய் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்டா வந்து என்ன பண்ணனும்னா நம்ம எப்பவும் போல இது வந்து நான் ஓவன் யூஸ் பண்ண போறதில்லை. இது டைரக்டா குக்கர்ல தான் வைக்க போறேன். கேக் செய்யற சேம் அதே மெத்தட். உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சப்போஸ் கேக் செய்யற டின் இருந்ததுன்னா நீங்க ரவுண்ட் ஷேப் அதே யூஸ் பண்ணிக்கலாம். கேக் செய்யற மாதிரி அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா வந்து நார்மலா வந்து இந்த pan பிரெட் செய்யற pan இருந்ததுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறது வந்து நார்மலா இந்த மாதிரி ரெண்டு சைஸ் இருக்கு. நான் இந்த கேக் செய்யற ட்ரே இதே யூஸ் பண்ணிக்கலாம்ன்றங்க. சோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 minutes ஆயிருக்கு ஆன் பண்ணி. இத மிக்சிங் பண்றதுக்குள்ள அது ஹீட் ஆகட்டும்னு ஆன் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க நான் குக்கர் வந்து ஆல்ரெடி இப்போ ப்ரீ ஹீட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா உள்ள மணல் போட்டுருக்கேன். மணல் போட்டு உள்ள ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்து அது மேல ஒரு ட்ரே மாதிரி வச்சிருக்கேன். உள்ள நம்ம கேஸ்கட் போட தேவையில்லைங்க. நான் एक्चुअली கேக் செய்யற இதல பாத்தீங்கன்னா நான் கேஸ்கட் யூஸ் பண்ணினேன். அது நான் சொல்ல மறந்துட்டேன். एक्चुअली நீங்க கேஸ்கட் போட தேவையில்லை. போடாமே நம்ம யூஸ் பண்ணலாம். வெயிட் போட கூடாது. இது நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ள வந்து இந்த banana mixing எல்லாம் ரெடி பண்ணிரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ரெண்டு முட்டையை வந்து நல்லா mix பண்ணிக்கலாம். இத நல்லா mix பண்ணிட்டு இது கூட வந்து நம்ம ரெடியா வச்சிருக்கிற சக்கரை வந்து நீங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம், brown sugar யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இத எடுத்துக்கிறது இந்த ஆர்கானிக் சக்கரைங்க. இது வந்து உங்களுக்கு வந்து unrefined sugar. சோ இத நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சுகரை இத mix பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா நம்ம என்ன பண்றோம்னா நல்லா mixing பண்ணிக்கலாம். வாழைப்பழம்ல ஆல்ரெடி வந்து நமக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால நம்ம இதுக்கு அதிகமான சுகர் போட தேவையில்லை. கம்மியா ஆட் பண்ணாலே போதும். இதே ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இது மைதா மாவு யூஸ் பண்ணியும் செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு எடுத்துக்கிறது கோதுமை மாவு யூஸ் பண்றேன். உங்ககிட்ட பீட்டர் இருக்கு இல்ல ஹேண்ட் மிக்சர் இருக்குனா நீங்க அதுல கூட இத நல்லா mix பண்ணலாம். இல்லனா நம்ம நார்மலா மிக்ஸி ஜார் இருக்கு இல்லங்க. அதுல வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பீட் பண்ணீங்கன்னா நல்ல ஃபோம் நொரையோட வர மாதிரி நல்லா வரும். நீங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது போதும். இத நான் என்ன பண்றேன்னா இந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்சிங் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெண்ணெய் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் வந்து நான் ஒரு 1/2 கப் 100 grams எடுத்து வச்சிருக்கேன். நீங்க உங்க சாய்ஸ் தான். இதே வந்து நீங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில்னா நம்ம நார்மலா அந்த கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண கூடாது. ஃப்ளேவர் வராத ஆயிலா யூஸ் பண்ணிக்கணும். மேக்ஸिमम பட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்போ நம்ம அடுத்ததா வந்து இந்த பட்டர் சேர்த்துக்கலாம். இத நான் மினியே ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வச்சிட்டேன். கம்ப்ளீட்டா பாருங்க எந்த அளவுக்கு மெல்ட் ஆயிருக்குன்னு. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா mix பண்ணிடலாம். இத நல்லா mix பண்ணிட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா மசிச்சு வச்சிருக்க இந்த banana ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க வாழைப்பழத்தை இதல சேர்த்துக்கலாம். நீங்க வாழைப்பழம் வந்து வீட்ல ரொம்ப பழம் கனிஞ்சு மீறி ஆயிருக்கு என்ன பண்றது அப்படி வேஸ்டா தான் ஆகும் அப்படிங்கற டைம்க்கு நீங்க இந்த மாதிரி செய்யலாம். ஸ்நாக் நல்லா இருக்கும். இது வேலை ரொம்ப சிம்பிள்ங்க. டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் மிக்சிங் பண்ணிட்டு நீங்க ரெடியா குக்கர் ஹீட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ட்ரேல டின்ல ஊத்திட்டு நம்ம எடுத்து வைக்கிறது தான். ரொம்ப ஈஸி சிம்பிள் மெத்தட். இது ரொம்பலாம் டைம் எடுக்காது. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சுகர், எக் இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கனால இது நல்லா லூஸா இருக்கும்.
உங்களுக்கு மாவு நீங்கள் ஆட் பண்ணும்போது அப்படி உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இது சேர்த்துக்கலாம், பால். இல்லைன்னா தேவைப்படாது. அப்படியே நீங்கள் இதே கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா பழம் வந்து எப்பயுமே கொஞ்சம் அந்த லைட்டாக க்ரன்ச்சி, அந்த லைட்டாக இருக்கணும். ரொம்ப அப்படியே சாஃப்டாக ஸ்மாஷ் பண்ணாதீங்க. இதில் உங்களுக்கே பார்த்தா தெரியும் பழம் இருக்கிறது. இப்போ நம்ம இதுக்குள்ளே இந்த கோதுமை மாவையும் சேர்த்துக்கலாம். கோதுமை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கொஞ்சம் சால்ட் போடலாம். 1/2 ஸ்பூன் போடலாம். அப்புறம் நம்ம மெயினாக வந்து இதுக்கு சேர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க டேரெக்டாக பேக்கிங் சோடா மட்டும் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டா போதும். நான் இன்றைக்கி வெறும் பேக்கிங் சோடா மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் நார்மலாக வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் ஸ்பூன்னா 1 ஸ்பூன். நான் இந்த இதில் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்கிற மீதி ஃப்ளார் மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட வந்து லாஸ்ட்டாக வந்து நட்ஸு, வால்நட்ஸு இல்லைன்னா பாதாம், ஈவன் முந்திரி கூட நீங்கள் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இல்லை ஸ்லைஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணி சேர்த்திக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நட்ஸோட. நான் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் தேவைப்பட்டால் மட்டும்தான் மில்க் ஆட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி எக் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தெரியுது, பார்க்கலாம். இல்லைன்னா நான் லைட்டாக கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கலான் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து லைட்டாக மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாவையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குன்னு. அப்போ கொஞ்சம் லைட்டாக நம்ம அப்படியே பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு சும்மா 100 ml மில்க் எடுத்திருக்கேன். அதை அப்படியே லைட்டாக ஆட் பண்ணுறேன். சும்மா லைட்டாக அப்படி ஃபோல்டிங் பண்ணி பண்ணி எடுங்க போதும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவுலக்கெலாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இப்படி ஃபோல்டிங் பண்ணிங்கனாலே போதும். இப்போ ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி கொஞ்சம் லூஸாக இருக்கணும், ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி தான் சேர்த்திருக்கேன். பால் சேர்த்து தான் இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த டின் நம்மக்கிட்ட நார்மல் ட்ரே இருந்தாலும் ஓகே, ப்ரெட் யூஸ் பண்ண ப்ரெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ட்ரே இருந்தாலும் ஓகே, இல்லை நார்மலாக கேக் மேக் பண்ணுற இந்த டின் இருந்தாலும் ஓகேங்க. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், லைட்டாக வெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மேலே மாவு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சுருக்கேன். இப்போ எடுத்து இதை அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாற்றிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக மிக்சிங்கில் வந்து நீங்கள் நட்ஸ்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் நட்ஸ்லாம் போடல, ஜஸ்ட் ப்ளைனாக தான் செய்வேன். இப்போ பாருங்கள், இது ரெடியாக ஹீட் ஆகிருக்கு. நல்லா சூடாகவே இருக்குது. இப்போ இதை வச்சுட்டு நம்ம மூடி லிட்டு போட்டுடலாம். கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 30 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கனால ஃபுல் ஹையில் வச்சிட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதான மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி ரெடியாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ பார்த்தேன். இப்போ நம்ம நார்மலாக இந்த மாதிரி கம்பி இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா
ஸ்டிக் டூத் பிக் மாதிரி இருந்தளவுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒட்டலாம். இது லைட்டாக ஒரு பாயிண்ட் ஒட்டுது. ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், ஆஃப் பண்ணிடலாம். சைட்லாம் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக கலர் டார்க்காக வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ரெடி ஆகிருக்கு. பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த பனானா ப்ரெட் ரெடியாக இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துடலாம். இப்போயே வேணும். நைஸ். ஸோ நீங்கள் பனானா ப்ரெட்க்கு வந்து பனானா டின் தான் வேணும்னு இல்லைங்க. நீங்கள் நார்மல் இந்த மாதிரி கேக் பேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, செம்ம சூடாகவும் இருக்குது, செம்ம சாஃப்டாகவும் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், பனானா ப்ரெட் ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கேக் நம்ம நார்மலாக வந்து கேக் செய்கிற டின்னில் செஞ்சதை நீங்கள் வீடியோ போடுவதற்கு அதே ப்ளஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னொரு பேட்ச் வந்து இந்த ப்ரெட் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நார்மலாக நம்ம பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மாவு நீங்கள் ரெடி பண்ணினதை இதில் போட்டு பேக் பண்ண வேண்டியதான். சேம் அதே தான். ஸோ இதையும் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. செம்ம சாஃப்டாக வந்திருக்குங்க. நீங்கள் இதில் வந்து நட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட்ஸு என்ன நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் குட்டி குட்டியாக பொடி பண்ணி அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காய் பவுடரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் ஆட் பண்ணல. வெனிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.